ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம விஜய், அனாமிகா இவங்களோட கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு. பொண்ணு வீட்டு சைடில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு முதல் பத்திரிக்கையை கொடுக்கறதுக்காக வராங்க. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக வீட்டுக்குள்ளே வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாமே விஜயை கிண்டல் பண்ணுறாங்க. கார் சவுண்டு கேட்ட உடனே அனாமிகா தான் வந்துட்டா அப்படின்னு ஓடி பார்த்தா அங்கே நம்ம சூர்யா தான் வந்து நிற்கிறாப்புல. பதிலுக்கு நம்ம சூர்யாவும் வச்சு செஞ்சு விடுறாரு. நம்ம விஜய்க்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அனாமிகாவோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. ஃபேமிலி வந்த உடனே வந்து முதல் பத்திரிக்கையை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜயோட அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு போயிட்டு சாமி முன்னாடி வச்சு வந்து கும்பிடணும் அப்படிங்கிற சம்பிரதாயம் இருக்காட்டுக்கு. அங்கே தான் இந்த சித்ரா தேவி வந்து ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கு. ஸோ வச்சிருக்கிற சந்தனத்துலேயும் இதுலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து விட்டுறாங்க. அந்த கெமிக்கல் கலந்ததை வந்து பார்த்திங்கன்னா தடவுனா அந்த பக்கத்தில் நெருப்பு போனாலும் பற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவுறாங்க இல்லையா, அதில் தான் ஏதோ சித்ரா தேவி கலந்து வச்சுருக்காப்லையாட்டுக்கு. ஸோ மகாவும் பத்திரிக்கையில் சந்தனத்தை தடவிட்டு ஆராத்தனை எடுத்து காமிக்கிறாங்க. டக்குன்னு பத்திரிக்கையை பற்றிக்கிட்டு எரியுது. ஸோ இதன் மூலியமாக மகாவையும் திட்டுவாங்க. இந்த கல்யாணத்துலேயும் ஒரு அபசகுணம் வந்த மாதிரி ஆச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவியோட பிளானாக இருந்திருக்கு. ஆனால் வேறு யாரும் பெருசாக இதை எடுத்துக்கவே இல்லை. ஸோ எதுவும் மகாவை திட்டவும் இல்லை. போனால் போது போங்க, இன்னொரு பத்திரிக்கையை வச்சு படைச்சிட்டா போகுது அப்படின்னு பத்திரிக்கையை வச்சு படைச்சிட்டு விட்டுறாங்க. இதுதாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.